என் வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்கள்ல எனக்கு தேவையான காரியங்கள ஆண்டவர் செய்ய தவறிட்டாரு, இல்லைன்னா செய்யறது இல்ல அப்படின்னு நம்மள்ல நெறைய பேருக்கு அந்த ஒரு புலம்பல் இருக்கு. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில நெறைய பேருக்கு இந்த புலம்பல் இருக்கத்தான் செய்யுது. ஆனா, நம்ப பைபிளுடைய முதல் வசனமான ஆதியாகமம் முதல் அதிகாரம் முதல் வசனத்த வாசிக்கும்போது, "ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்" அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறமா வர்ற வசனங்கள நம்ம படிக்கும்போது, முதல் எல்லாமே மனுஷன சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடியே, இல்லைன்னா மனுஷன உருவாக்குறதுக்கு முன்னாடியே, ஆண்டவர் எல்லா காரியங்களையும் ஆயத்தம் பண்றாரு. அதாவது அவனுக்கு வெளிச்சத்த குடுக்கறதுக்கு சூரியன், சந்திரன், அதேபோல கடல்வாழ் உயிரிகள், அதே மாரி விலங்குகள், பறவைகள், ஊரும் பிராணிகள், மரங்கள், செடிகள், கொடிகள் இப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு உலகத்துல பார்க்கிற இயற்கையான காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் முதல்லயே சிருஷ்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் மனுஷனை அதை ஆண்டு கொள்ளும்படி சிருஷ்டிக்கிறாரு. சோ இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலும் நாம ஒரு சந்தர்ப்பத்துக்குள்ள இல்லைன்னா ஒரு சூழ்நிலைக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடியே அதற்கு தேவையான எல்லா காரியங்களையும் ஆதியிலேயே அவர் சரி பண்ணிடுறாரு. அதாவது அந்த சந்தர்ப்பம் உருவாகுறதுக்கு முன்பே அந்த காரியத்திற்குள்ள நம்ம போய் சிக்கி கொள்ளாதபடிக்கு எல்லா காரியத்தையும் நேர்த்தியாய் செய்கிறார். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த சூழ்நிலைக்குள்ள போறோம். ஆனால் சில நேரங்கள்ல நம்ம கண்களுக்கோ அல்லது நம்மளுடைய ஞானத்திற்கோ அது தென்படுறது இல்ல. அதனாலேயே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆண்டவர் நம்மள கைவிட்டுட்டாரு, இல்லைன்னா ஆண்டவர் இந்த சூழ்நிலையில என்னைய கண்டுக்காம விட்டுட்டாரு அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனா உண்மைய சொன்னா ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறார். கிறிஸ்துவ உலகத்துல இந்த வசனம் மிகவும் ஃபேமஸ் ஆனது. ஆதியாகமம் முதல் அதிகாரம் முதல் வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இந்த வசனம் படிக்கும் போதே ஆண்டவர் எனக்கு எல்லா காரியத்தையும் நேர்த்தியாக செய்துதான் என்னை இந்த சூழ்நிலையில வைத்திருக்கார் அப்படிங்கிற விசுவாசத்தை வளர்த்துக் கொள்வோம். கர்த்தருக்குள்ள வளருவோம். கர்த்தருக்காக நாம எழும்பி பிரகாசிப்போம்.